ஒரு முக்கியமான பெருஞ்செய்தியை தான் நம்ம பார்த்துருக்குறோம். அக்னீஸ்வரன், உங்கள்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் தான் இதற்கான ஒரு புள்ளியை சொல்லியிருந்தீங்க, அப்படி கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதில் முக்கியமான அம்சம்ன்றது அதிமுக பதவியேற்கலாம், அதுக்கு திமுக ஆதரவளிப்பதாக தகவல், தனித்தனியாக ஆலோசனை செய்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறீங்க? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நடிகர் விஜய் அதிமுகவின் பொதுச் செயலாளரை நேரடியாக பார்த்திருந்தால் தேர்தலுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், பிரச்சாரத்தில் எல்லாரும் பேசுகிறது தான். ஆனால் தேர்தலுக்கு பிறகு பெரும்பான்மை 118 நமக்கு இல்லை அப்படின்றத தெரிஞ்சதுக்கு பிறகும் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் சொற்ப எண்ணிக்கை நம்பர்களே இருக்குது. ஆனால் அதிமுகவிற்கு அது 5 ஆண்டு காலம் ஒரு நீட்டித்த ஆட்சியை கொடுக்க முடியும், அது ஒரு பெரிய பொருட்டே இல்லை, எண்ணிக்கை அதிகமாக இருப்பதனால நம்ம போய் கேட்டிருக்கலாம் என்கிற எண்ணிக்கை அந்த மனசுல வச்சிருந்தால் இந்த 48 மணி நேரத்தில் அவர்கள் பம்பரமாக சுழன்று இந்த ஆட்சியை அவர்கள் தொடக்க நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த செய்தியை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இந்த செய்தி இது நடக்க பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையா என்பது எனக்கு தெரியல. ஆனால் பெரும்பான்மை 108 கிடைச்சும் ஆட்சி அமைக்க முடியலன்னா அடுத்த நிலை என்ன? திரும்ப இன்னொரு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. சரி, அந்த முடிவை கருத்தில் கொண்டு தலைவர்கள், எல்லா தலைவர்களும், என்ன தலைவர் 3 தான், 3 கட்சி தான், தாவேகா, திமுக, அதிமுக. சரி, அப்ப தாவேகா அந்த இதே பண்ணல அப்படின்னா அடுத்த 2 கட்சியின் தலைவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் எடுக்கக்கூடிய முடிவாக எது இருந்தாலும் அது தமிழ்நாட்டின் நன்மை கருதி அதை ஏத்துக்குருவோம். நம்ம பார்க்குற செய்தி, நம்ம டிபேட்லேயே பேசியிருந்தோம், ஆங்கில ஊடகங்கள் அனைத்தும் இது பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இதை எப்படி, இந்த செய்தி எப்படி புரிஞ்சுக்க சார்? தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை இதுவரை இருதுருவ அரசியலாக இருந்தது. இப்போ முதல் முறையாக 2 கட்சிகளோட ஈகோவையும் டச் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். அதில் ரொம்ப முக்கியமாக 75 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட திமுகவை கிட்டத்தட்ட ஒரு பவள விழா பாப்பா அப்படின்னு சொன்ன இடமா இருக்கலாம், அண்ணா திமுகவை பல்லாங்குழி பாப்பா அப்படின்னு சொன்னதாக இருக்கலாம். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. பாப்பா ஆட்டத்தை இல்லை, இது ஆட்சி கட்டிலின் மீதான ஆட்டத்தை. அப்படிதான் இதை முதல்ல புரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னுதாரணம் ஏதாவது இருக்கா? இப்படியெல்லாம் மாநில கட்சிகள் நடந்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுதாரணம் பீகார்லேயே இருக்கு. நிதிஷ்குமார் அவர்களுடைய முதல்வராக இருந்தபோது தேஜஸ்வி யாதவ் துணை முதல்வராக இருந்திருக்காரு. அவங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அதுக்கான முன்னுதாரணமும் இருக்கு. புதிய எதிரி வந்தா ஆட்டத்தை கலைச்சு ஆடுறது. இப்ப நீங்க காலப்போக்கில் நீங்க விஜய் கட்சி வலிமை பெற்றிருந்தா எதிர்காலத்தில் இது நடக்க போகுது. அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து அவரை வீழ்த்துறதுக்காக திமுகவும் அதிமுகவும் ஏதோ ஒரு இயக்கம் பலவீனப்படதான வேணும். இன்னைக்கு அதிமுக 3வது இடத்துல இருக்கிறது, நாளைக்கு அது 2வது இடத்துக்கு போனா திமுக 3வது. இதுல பாஜக இப்ப இதற்கு முன்பு நம்ம பேசணும்ல, பாஜக இதை அனுமதிப்பாங்களா? ஏன்னா அவங்க அலைன்ஸ் தானே ஏடிஎம்கே. அப்படி அது என்ன புரிஞ்சு இல்ல, இதுல பாஜகவுக்கு யார் கூர்மையான எதிரின்னு இருக்குல்ல, ஏற்கனவே இருந்த எதிரியை அகற்றுவதற்காக அதிமுகவோடு கைகோட்டுறாங்க திமுக என்கிற எதிரியை. அதே நேரத்தில் அதை விட வலுவான ஒருவரோடு காங்கிரஸ் கைகோர்க்குது இல்ல. இன்னைக்கு தமிழக மக்களால் பெருவாரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக விஜய் அவர்கள் இருக்கிறார். அந்த புள்ளியிலிருந்து இதை அணுகுனா இப்படியான முயற்சிகள் முன்னெடுக்கப்படலாம். பட் அது எந்த அளவு ரொம்ப முக்கியமா எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெயர் வருகிறது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. தமிழக முதல்வராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் தோல்வியடைந்திருக்கார். அப்ப முன்னாள் முதல்வர் என்கிற அடிப்படையில் அங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை வரலாம். பட் இது எல்லாம் சாத்தியமா நடைமுறைக்கு என்பதை தெரியல நமக்கு. சாத்தியம் என்பதை விட இந்த நேரத்தில் தாவேகாவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள். பிரியன், எப்படி பார்க்கறது? இது ஆங்கில ஊடகங்கள்ல பேசப்படுறது நிறைய, இது தகவல்கள் வரதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது பாலிடிக்ஸில் எது வேணால் நடக்கும்ன்ட்டு நம்ம சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் போய் பேசுறது கொஞ்சம் தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன். இது ஒரு வைல்ட் இமேஜினேஷனாக நான் நினைக்கிறேன். இதுக்கு வாய்ப்பே இருக்காது. அது அரசியலில் சில விஷயங்கள் நடக்கும். இப்போ உதாரணமாக விபி சிங் கவர்மெண்ட்டுக்கு போத் பிஜேபியும் சப்போர்ட் பண்ணாங்க, எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற சிபிஎம்மும் சப்போர்ட் பண்ணாங்க. அது நம்ம பார்த்தோம். அதனால் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா சில அரசியல் அவசரங்கள் காரணமாக சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த சமயத்தில் இந்த சூழலில் இந்த மாதிரியான ஒரு பழனிசாமி முதல்வராக வச்சுட்டு திமுக ஆதரிக்கிற ஒரு விஷயம்னா, அப்போது தவேகாவினால் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாத ஒரு சூழலில் இந்த மறுபடியும் கலைச்சிட்டு எலெக்ஷனுக்கு போக வேண்டாம், யாரும் எலெக்ஷனை சந்திக்க ரெடியாக இல்லை அப்படின்ற சூழலில் இது மாதிரியான ஒரு ஏற்பாடு வரத்துக்கான வாய்ப்பு, அல்லது இருதுருவ பாலிட்டிக்ஸாக இருந்த தமிழ்நாட்டில் புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார், அவர் எங்கேயே மடக்கணும் அப்படின்ற ஒரு லெவலில் ஒன்று சேர விஷயம் இருக்குல்ல. இந்த 2 விஷயமே சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஏன்னா
நீங்க வந்து முதல்ல இந்த இந்த மக்கள் செய்தி எப்படி என்ன நகர்வு நமக்கு தெரியல. நாளைக்கு தான் அத மக்கள் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கிற ஆட்சியை அகற்றத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க மக்கள் உணர்வை மீறி திமுக வந்து ஒரு எதிர்க்கட்சியா இருக்கிறதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ரோலை வந்து அது பர்ஃபார்ம் பண்ணணும் இந்த வாட்டி. ஆக்சுவலா அந்த ரோலை அது பர்ஃபார்ம் பண்ணாத இந்த மாதிரி குறுக்கு வழியில போச்சுன்னா தாவேக்கா இன்னும் செல்வாக்கு பெறும், இன்னும் அதிகமான செல்வாக்கு பெறும். அதனால இந்த மாதிரி குறுக்கு வழி, அந்த மாதிரி ஐடியா, இந்த மாதிரி ஒரு எங்கேயோ ஒரு யாரோ கொளுத்தி போட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படுறது வச்சுக்கோங்களேன். இது வந்து திமுகவுக்கும் நல்லது இல்ல, அதிமுகவுக்கும் நல்லது இல்ல. ரெண்டு பேரும் இன்ஃபேக்ட் அதிமுகவுக்கு எது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இதுல இப்ப ஒரு முக்கியமான ரெண்டு அம்சம் இதுலயே நம்ம ஏன் விசிக்க அவங்க ஆலோசனை கூட்டத்தை தள்ளி போடுறாங்க, சிபிஎம் தலைமை என்ன அதை என்ன புரிஞ்சுக்கிறாங்க சார்? அவங்க தாவேக்காவோட வேறு விதத்தில் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கலாம் சார். அவங்க டிமாண்ட் ஏதாவது வச்சிருக்கலாம், அது கொஞ்சம் டிலே ஆகலாம். அதனால அது ஒத்துனாதான் ஓகேன்னு சொல்லுவாங்க. அது தலைவர்கள் முடிவு எடுக்கிறதான கடைசியில். சிபிஐ சிபிஎம்லாம் கூட்டணியிலே கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க சொல்லியிருக்காங்க, சிபிஎம் சொல்லியிருக்காங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, எது எப்படி போனாலுமே இந்த மேண்டேட்ன்றது வந்து மக்கள் கொடுத்த தீர்ப்புன்றது வந்து தாவேக்காவுக்கான மேண்டேட் தான். அது அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பினீங்க வச்சுக்கோங்களேன். நீங்க குறுக்கு வழியில போய் டிஸ்டர்ப் பண்ண விரும்பினீங்கன்னா யார் டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்க தான் அன்பாப்புலர் ஆயிடுவாங்க. அது ஒரு டிஸ்டர்ப் இருக்கு. ஏற்கனவே திமுகவை பத்தி பல விதங்கள்ல குறை சொல்லி சிம்பத்தியை வாங்கிட்டாரு விஜய். இன்னும் இதை பண்ணீங்கன்னா இன்னும் மோசமா போவாங்க நிலைமை. அதனால இந்த மாதிரியான ஒரு குறுக்கு வழியில திமுகவோ அதிமுகவோ ட்ரை பண்ண மாட்டாங்க என்பது என்னுடைய கருத்து. பெருமாள் இப்ப ஊடகங்கள்ல இருக்கிறப்ப நிறைய கோணங்கள்ல செய்திகள் வரும், நகர்வுகள்னு நம்ம நிறைய உள்ளுக்கு வந்துட்டே தான் இருக்கும். நாளை தெளிவுபடுத்துகிற போதுதான் நமக்கு ஒரு தெரியும் இது இந்த செய்தியின் தன்மையை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஏன் இந்த செய்தி பெருசா இப்ப பேசப்படுறதுக்கான காரணம் என்ன? இது வந்து தாவேகாவினுடைய வெற்றி தமிழ் அறிவுலகத்தை எந்த அளவுக்கு ரொம்ப பாரதூரமா கற்பனை பண்ண வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு முதல் உதாரணம். என்னன்னா, இன்னைக்கு வந்து ஆளுநரை முதல்வராக பொறுப்பேற்க இருப்பவர் சென்று சந்தித்து கடிதத்தை வழங்கிவிட்டு வந்த பிறகு திடீரென இது வந்து இந்த செய்தி வந்து திட்டமிட்டு பரப்பப்படுங்கிறதுக்கு உதாரணம் என்னன்னா, ஒரு 20-25 நிமிஷத்துல இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வருது. அப்படியே தேசிய ஊடகங்கள் இதை கேரி பண்ணுது. அதுக்கப்புறம் அப்படியே மாநில தமிழ் ஊடகங்கள் இதை வந்து எடுக்குது. பொதுவாக தமிழ் ஊடகங்கள் இந்த மாதிரி செய்திகளுக்கு ஆதாரம் இல்லாமல் இப்படி வரவே மாட்டாங்க. ஆனால் இது இப்படி வருது. இப்போ இல்ல வந்ததுனால இப்படி தகவல்கள் இருக்கு, இப்படி நடக்குது. என்ன ஒரு கேள்விக்குறியோட தான் நம்ம ஒருவேளை இப்படி ஒரு வாய்ப்புல திமுகவும் அதிமுகவும் போறாங்கன்னு வைங்க. ஏதோ ஒரு கட்சி ஆளுங்கட்சியா வருவாங்க, ஒருத்தர் வெளியே இருந்து ஆதரவு கொடுப்பாங்க. ரெண்டு பேருக்கு இது அட்வான்டேஜ் ஆயிரும். ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க, எதிர்கட்சியா இருக்கிறவங்களும் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. இந்த வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, அவங்க அடுத்த தேர்தலில் கடுமையான பின்விளைவுகளை சந்திப்பாங்க. இது முதல். இது ரெண்டாவது, ஒருவேளை இது வேறு இந்த தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற சக்திகளால் இப்படியாப்பட்ட ஒரு வதந்தி பரப்பப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு கட்சிகளும் தங்களுடைய எம்எல்ஏக்களை கவனமா பார்த்துக்கணும். ஒன்று இந்த இடம் தான் முக்கியமான இடம். இல்ல அதுல ஒன்று, இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. இந்த தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம், நாங்க பொறுப்பாக எதிர்கட்சிக்கான ரோலை செய்வோம் அப்படின்றது ஒரு நிலைப்பாடு இருக்கு. அடுத்து அதிமுகவிலும் அப்படிதான் முதல் அறிக்கையும் இருக்கு. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல எதுவும் காட்சிகள் மாறி இருக்கா? இதை எப்படி இந்த கேப்பை புரிஞ்சுக்கிறது? இல்ல, இந்த செய்தி பரவுகிற வேகம் இருக்குல்ல, எந்த காட்சிகளும் மாறவில்லை. இந்த செய்தி எப்படி பொதுவா சமூக வலைதளங்கள்ல தான் ஒரு செய்தி வேக வேகமா பரவும். அதற்கு இணையான வேகத்துல வந்து ஆங்கில செய்தி தொலைக்காட்சிகள்லையும் தமிழ் செய்தி தொலைக்காட்சிகள்லையும் இதுவரை இவ்வளவு நாட்கள்ல நம்ம இப்படி ஒரு செய்தியை பார்த்ததே இல்லை. இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. இது ஏன் இவ்வளவு வேகமா இது பரவுது? அப்ப எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னா, ரெண்டு கட்சிகளும் இப்படி செய்தியை பரப்ப விடுகிறவருடைய நோக்கம் இப்படியாப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு கூட அவங்க போறாங்க. அப்போ இந்த ரெண்டு கட்சிகள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களை எடுத்து தாவேகாவோட போய் இணைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இது வதந்தின்னு தான் நான் நம்புறேன். இதன் நோக்கம் என்னவா இருக்கும், பின்னாடி இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நிச்சயமா வந்து பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துவதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு இமேஜ் சேவிங்கா கூட இந்த நேரத்தில் ஆட்சியை இழக்கிறாங்க, கூட்டணிகள் இது உடையுது, அஇஅதிமுக கூட்டணியில இருந்து கூட சில கட்சிகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் போது இது வந்து அவங்களுடைய கடைசி முயற்சியா இருக்கலாமே தவிர பெரிய தலைவர்கள் இப்படியாப்பட்ட முயற்சிகளை நிச்சயமாக முன்னெடுக்க மாட்டார்கள் தான் நான் நம்புறேன். அக்னீஸ்வரன் அப்படிதான் இதை புரிஞ்சுக்கிறதா? இதற்கான வாய்ப்பே இல்லை, ஏன்னா இது இவங்களுக்கு எந்த வகையிலும் பலன் தராது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறதா?
யாருக்கு பலன் தராது? அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே அது பலன் அளிக்காது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தருக்கு வேணா பெனிஃபிட்டா இருக்கலாம், தாவேகாவுக்கு இருக்கலாம் அப்படின்ற ஒரு கோணம் இருக்கு. பிரியன் சொல்றாரு இது இப்படி அவர் யூகத்தில் இருந்துதான் இது ஒருவேளை அப்படின்னு போட்டு தான் சொல்ல வேண்டியிருக்கு. இருந்தா பாரதூர விளைவை ரெண்டு பேருக்குமே ஏற்படுத்தும்னு. அப்போ இந்த செய்தியினுடைய தன்மை என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இஃப் அண்ட் பட்ஸுக்கெல்லாம் நம்ம அனுமானத்தில் முடிவு சொல்ல முடியாது. ஆனால் பாஜக வந்து ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள், காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள், அதெல்லாம் நம்ம இங்கே கணக்கில் வச்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. விபி சிங்கை பற்றி சொன்னார், அப்போ பாஜக ஆதரிச்சிச்சு. ஆனால் அதே பாஜக மண்டல் கமிஷன் 27% இதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தினால் இந்த ஆட்சியை கவிழ்த்ததும் பாஜக தான். ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் தி அவுட் கோயிங் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இருந்தாலும் நான் மண்டல் கமிஷன் 27% நடைமுறைப்படுத்தியே செல்வேன்னு சொல்லி நடைமுறைப்படுத்திட்டு போனார். அது இன்னும் வரைக்கும் இந்திய திருநாட்டில் நடைமுறையில் இருக்கு. அது மாதிரி இங்க நீங்க கிரிஜர் கோமாங்கோ நீங்க ஒரு ஓட்டுல ஆட்சியை ஜிஎம்சி பாலயோகி நடைமுறைப்படுத்தினார். இந்த சிக்கல் இப்ப அரசியல் சாசனத்துக்கும் அரசியல் கட்சி பெற்ற வெற்றிக்கும் நடுவுல 3 கட்சிக்கும் நடக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு யுத்தம், ஒரு முனை போட்டு இங்கேயும் தொடருது. இப்போ சில நேரங்கள்ல நம்ம நினைச்சு பார்க்க முடியாதவர்கள்லாம் கரம் கோர்க்கிறாங்க. ஏன்னா அந்த கரம் கோர்ப்பை எதிரி தீர்மானிக்கிற தன்மையை பார்க்கிறோம். சிவசேனாவை காங்கிரஸ் ஆதரித்த ஒரு விஷயமா இருக்கலாம். ஒரு கூட்டணியில இருந்துட்டு அப்படியே மேண்டேட் மாதிரி தேவகவுடாவை வந்து ஆதரிக்கிற தன்மையை பார்க்கலாம். சுவாமிநாதன் சொன்ன மாதிரி நிதிஷும் லல்லுவும் இணைகிற தன்மையெல்லாம் பார்த்துருக்கோம்ல. அப்படி இதை புரிஞ்சுக்கணுமா? அப்படி ஒரு கோணம் இந்த செய்திக்குள்ள ஒளிஞ்சிருக்கா? இல்லை சார், ஆக்சுவலாக அப்படி ஒரு திமுக இப்போ பிஜு பட்நாயக் கூட முயற்சி எடுத்தார் 78 திமுக சேர்க்கறதுக்கான முயற்சி எடுத்தார். அது நடக்கலைன்றது வேற விஷயம். ஏதோ ஃபண்டமெண்டலாக ரெண்டு பேரும் திராவிட கட்சிகள், ரெண்டு பேருக்கும் கொள்கை அளவில் ஒற்றுமை இருக்குது அப்படின்னா கூட அவர்கள் தலைவர்கள் வெவ்வேறு தலைவர்கள், அவர்கள் காட்டின வழி வேறு. திமுக என்பது ஒரு தீய சக்தி என்பது தான் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காட்டின ஒரு வழியாக பார்க்குறோம் நம்ம. ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் இவங்க ரெண்டு பேர் கைகோத்தா தான் நம்ம பைபோலார் பாலிடிக்ஸை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். மூணாவதாக ஒரு ஆள் உள்ளே வந்திருக்க கூடாது, வரக்கூடாது அப்படின்னு எண்ணத்தில் போனாங்க அப்படின்னா அது வந்து இவங்களுக்கே நல்லது இல்லை. அதில் ஒரு முக்கியமான கோணம் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் இணைச்சிட்டா அது கட்டாயம் இவங்களுக்கான பைபோலாரா இருக்காது. இவங்க மெர்ஜர் ஆயிட்டாங்க, சிங்கிள் போலார் ஆயிடும். அது ஒரே ஒருத்தர் ஆயிடுவாரு. இப்ப இன்னொருத்தர் தானே அந்த மாற்று முகாம்ல வந்துருவாரு. ஆமா, அதுதான் சொல்றேன். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்கன்னா அப்புறம் அங்க தாவேக்கா என்ன பலமாயிட்டு இருப்பாங்க, அடுத்து தாவேக்கா இன்னும் பலமா வருவாங்கல்ல. நான் சொல்றது என்னன்னா, ஆட்சியுடைய குறைகள் சொல்லிட்டு எதிர்கட்சியா இருந்து அடுத்த 5 வருஷத்துல நீங்க வந்து ஆட்சிக்கு வர்றது ஒரு முக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு நீங்க அதிமுக ஆள விட்டீங்கன்னா அந்த அதிமுக மேல இருக்கிற வெளியிலிருந்து ஆதரிக்கிறாங்க வச்சுக்கோங்க, அந்த அதிமுக மேல இருக்கிற பிரச்சனைகள், அந்த அரசாங்கத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே திமுக மேலேயும் சேர்ந்தாலும் விழும். ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. தாவேக்கா எதிர்கட்சியா இருக்கும்பொழுது அவர்களுக்கான வாய்ப்பு இன்னும் கூட தானே செய்யும். இந்த வாட்டி 107 அடுத்த வாட்டி 177 வருவாங்க. அதனால இந்த மாதிரியான ஒரு வாட் யூ கால் தட் இந்த மாதிரியான ஒரு அதிரடி இருக்குல்ல, இந்த மாதிரியான அதிரடிகளை இந்த இரண்டு கட்சி தலைவர்களும் வந்து யோசிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு என்னுடைய கருத்து. ஆக்சுவலா இது யாரோ ஒருத்தர் வந்து ரூம் போட்டு யோசிச்சு இதை கிளப்பி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது திட்டமிட்ட பரப்புற ஒரு வதந்தி. இதுக்கு பின்னாடி பெரும்பான்மை சொல்ற மாதிரி அதிமுகலயோ திமுகலயோ ஒரு 15 பேர் இழுக்கிறதுக்கான முயற்சிகள் யாராவது இறங்கியிருக்காங்களோன்னு தெரியல. இல்ல, இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. ஒரு கட்சியோட 15 எம்எல்ஏக்கள் பாண்டிச்சேரி போயிருக்காங்க. அந்த கட்சி எதுன்னு சொல்ல விரும்பல. அதாவது பெருமாள்மணி விஜய் அவர்கள் பதவி ஏற்கிற வரைக்கும் இது மாதிரி 1000 தகவல்கள் இனிமேல் கொட்ட போகுது. அங்க ரூம் போட்டாங்களாம், செய்தி ஊடகமே, ஒரு தமிழ் செய்தி ஊடகமே போட்டோவோட போட்டிருக்காங்க. ஓகே, அதுதான் நான் சொல்றேன். எனக்கு நம்பர் இல்லாம 2/3 இல்லாம எப்படி மணி, அதுல வாய்ப்பே இருக்காது இல்ல. நீங்க 2/3 இல்லாம நீங்க 15 பேர் போயிருக்காங்க. இன்னும் எவ்வளவு பேர் வருவாங்க என்னன்னு தெரியாதுல்ல. ஏன்னா இது வந்து ஒரு செய்தி சேனலோட கார்டாவே வந்திருக்கு. சுவாமிநாதன், என்ன வெவ்வேறு காட்சிகள் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. ஆமா சார். சரி, இது ஒருவேளை இப்போ புரிதலுக்காக சிபிஎம் சிபிஐ விசிக இல்லன்றதுனால மாற்று முயற்சி நடக்க ஆரம்பிச்சிருச்சா? இல்ல, இது மாற்று முயற்சி. ஏன்னா நம்ம இன்னொன்னையும் கனெக்ட் பண்ண வேண்டியது. நேத்து வந்து லீமா ரோஸ் சொன்னது, பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொன்னதை எல்லாத்தையும் சேர்த்து பேச வேண்டியிருக்காது. நிச்சயமா எல்லாவற்றையும் நாம் கலந்துதான் பேச வேண்டி இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த திமுக அதிமுக நான் சொன்ன மாதிரி இருதுருவ அரசியல் தமிழகத்தில் இருந்தது. பிரியன் சார் சொன்னது மிக முக்கியமான ஒரு இடம். அந்த இருதுருவ அரசியல் என்பது தாவேக்காவால் வலிமை பெற்றுவிடும்.
இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா. ஆனா அவர்கள் ஒரு வரியில கிடக்கலாம் தாய் கழகம் அப்படிங்கிற பேர்ல. ஆனா அதை விட மிக முக்கியமா இந்த இருதுருவ அரசியல் என்பது அதை தக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பாங்க. சோ இது 2 கட்சிகளும் சேர்வதிலையும் சில சிக்கல்கள் இருக்கு, அது இல்லாமல் இல்ல. சோ அந்த அடிப்படையிலும் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. சோ அந்த அடிப்படையில் பார்த்தா இது வந்து இன்னைக்கு சிபிஎம் தள்ளி வைத்திருக்கிற இடமா இருக்கலாம், விசிகா தள்ளி வைத்திருக்கக்கூடிய இடமா இருக்கலாம், ஏதோ ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கு. இன்னொன்று மிக முக்கியமான காரணம் இருக்கு சார், ஆளுநர் தள்ளி போட்டுக்கிட்டே போறார். அப்ப அவருக்கு தள்ளி போறதுக்கான ஒரு காரணம் வேணும். இப்படியான ஒரு செய்தி வருகிற பொழுதும் அது கூட ஆளுநர் ஏன் தள்ளி வச்சாருங்கிறதுக்கான நியாயத்திற்கான காரணமாக இருக்கலாம். அதற்காக கூட இந்த செய்திகள் உருவாக்கப்படும். சோ அவர் டைம் கொடுக்கிறார், யாருக்கோ டைம் தராருன்னு புரிஞ்சுக்கிறதா அப்படிங்கிற மாதிரியே நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். முக்கியமான பாயிண்ட் 2 பாயிண்ட் இல்ல மணி. ஆளுநர் அவகாசம் கொடுப்பது அப்படின்றது தாங்கள் விரும்பியவர்கள் பெரும்பான்மை பெறட்டும், அதுக்கான ஸ்பேஸ் கொடுப்போன்றது ஒரு கோணம். எதிர்முகாம்கள் இருப்பவர்களுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கிறதுன்றது தன்மையா எப்படி மணி? இதுல இப்ப நீங்க இப்படி நடந்ததுன்னு வைங்க, இப்போ இந்த 2 பெரிய கட்சிகள்ல இருந்து ஒரு குரூப் பிரிஞ்சு போய் தாவேகாவை வந்து நாளைக்கு ஆதரிக்கிறாங்கன்னு வைங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த கூட்டணி கணக்குகள் திரும்பவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதனால இந்த திட்டமிட்டு பரப்பப்படுகிற இந்த செய்திக்கு பின்னால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. இது நிச்சயமா நடக்க போறதே இல்ல. தமிழ்நாட்டினுடைய பெரும் தலைவர்கள் இந்த முடிவை எடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்படி பரப்பப்படுகிற செய்திக்கு பின்னால் வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது, ஏதோ காய் நகர்த்தல் இருக்கிறது. அது என்னங்கிறது நமக்கு நாளைக்கு தான் தெரியும். நிச்சயமாக இது வந்து இந்த செய்தி வந்து நம்ம பயப்பட வேண்டிய செய்தி இல்லை. ஆனால் இந்த செய்தி பரவிய விதமும் பரப்பப்படுகிற விதமும் ஏதோ ஒரு அரசியல் நகர்வு இருக்கிறது. அதை யார் செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை. மிக்க நன்றி. ஒரு நீண்ட நெடிய விவாதம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.